இந்த கதையை கேட்க வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கதையோட பேர் உயிரே ஓடிவா. லக்ஷ்மி அம்மா எழுதின கதை. வாங்க கதையை படிக்கலாம். வித்யா கல்லூரியின் பகல் உணவு நேரம். 12 மணியில் இருந்து 1 மணி வரை மாணவிகளுக்கு ஒரே கொண்டாட்டம். கல்லூரியின் பின்புற தோட்டத்தில் நிழல் பரப்பி கொண்டிருந்த புங்கை மரங்களின் அடியில் வண்ண குவியலாக அமர்ந்திருந்த மாணவிகளின் சிரிப்பொலி வெளியே நெடுஞ்சாலை வரை எட்டி கொண்டிருந்தது. சுடிதார் குர்தா அலங்காரத்தில் மின்னிய ரேவதி தன் கையில் இருந்த சிறு டிஃபன் பொட்டலத்துடன் தொப்பென்று ஒரு சிமெண்ட் பெஞ்சின் மீது சலிப்புடன் அமர்ந்தாள். ரொட்டி துண்டுகளை மெல்ல கடித்தபடி எதிரே வந்து உட்கார்ந்த மோகனா லேசாக சிரித்தாள். 15 நாள் நிம்மதியா கல்லூரியை விட்டு வெளியே போய்விட்டு வந்திருக்க, முகத்தை ஏன் உம்முன்னு வச்சிருக்க என்று கேட்டாள் அவள். ஆமாம், அந்த விழித்தூர் கிராமத்தில் நீங்க என்னதான் சாதிச்சீங்களாம், எங்களுக்கு சொல்லக்கூடாதா? சினுங்கிக் கொண்டு தோளை இடித்தாள் பாரதி. உடனே அவளை சுற்றி பேண்ட் சட்டை மிடி செல்வார் கமீஸ் அழகிகள் கும்பலாக நெருங்கினார்கள். நாங்க இந்த என்எஸ்எஸ்ஸில் சேர்ந்து சாதிச்ச காரியங்கள் எதுவோ தெரியாது, ஆனால் நான் பட்ட சிரமம் கொஞ்ச நஞ்சமல்ல, பெருமுச்சு விட்டாள் ரேவதி. அப்பாவின் பென்சு காரில் கல்லூரிக்கு வந்து இறங்கும் மேல்மட்டத்து வர்க்கத்தை சேர்ந்தவள் ரேவதி. தில்லைநாதன் அன்கோ என்ற பிரபலமான கட்டட சாமான் விற்பனை நிறுவன உரிமையாளரின் செல்வ மகள். நுங்கம்பாக்கம் அரவிந்தன் அவென்யூ பங்களாவாசி. பெருமைக்காக முன்பின் யோசிக்காது அவர்கள் கல்லூரி ஏற்றுக்கொண்டிருந்த தேசிய சமூக பணி திட்டத்தில் தானே வலுவில் ஒரு உறுப்பினராக சேர்ந்து விட்டிருந்தாள். வாரத்திற்கு 2 முறை அதன் தலைவியான ஆசிரியை நிர்மலாவுடன் மாலை வேளையில் கல்லூரி முடிந்த பின் அருகில் இருக்கும் பள்ளிகளுக்கு சென்று படிப்பில் பின்தங்கி இருக்கும் சிறுமிகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தாள். பார்வையற்றவர்கள் பள்ளிக்கு சென்று சிறிது நேரம் நல்ல கதை புத்தகத்தில் இருந்து ஒரு பகுதியை படித்து காட்டினாள். அருகில் இருந்த குடிசை பகுதிக்கு சென்று எழுத படிக்க தெரியாத மருதாய்க்கும் காத்தமுத்துவுக்கும் கூட்டல் கழித்தல் கணக்குகளை சொல்லிக் கொடுப்பது வேடிக்கையான பொழுதுபோக்காக இருந்தது. ஆனால் 15 நாள் விழித்தூர் கிராமத்திற்கு பாதை செப்பனிடும் பணியை ஏற்றபோது வேடிக்கையாக இருக்கவில்லை, மிக்க வேதனையாக இருந்தது. என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறியே? கன்னத்தை மெல்ல கிள்ளினாள் செண்பகம். நாங்கள் எப்படி வேலை செய்திருக்கோம்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஒரு கிராமத்தை சுவீகரம் செய்து கொண்டு அதை சீர்திருத்துவது என்று புறப்பட்டால் ஆகிற காரியமா? என் கைகளை பார் என்று கோபத்துடன் கரங்களை அவர்கள் முன் ரேவதி நீட்டினாள். கொப்பளிச்சிருக்கே, அப்படி அங்கே என்ன வேலை செஞ்ச? வியப்புடன் கிரீச்சிட்டபடி அருகில் நெருங்கி உட்கார்ந்து கொண்டாள் மிடி சிங்காரி ஒருத்தி. நான் மெதுவா அந்த அமைப்பில் இருந்து கழண்டுக்க போகிறேன். கல்லூரிக்கே நாம் சேலை கட்டிக்கிட்டு வரதில்ல, இந்த பொது சேவை செய்ய புறப்பட்டால் சேலை கட்டிக்கிட்டு போகணும்னு ஒரு நிர்பந்தம். விழிச்சூர் கிராமம் ஒரு பொட்டல் காடு. வலுவான ஆண் பிள்ளைகள் செய்ய வேண்டிய வேலை அது. தலைவி நிர்மலா கொஞ்சமும் யோசிக்காமல் மண்வெட்டி எடுத்து என் கைகள் கொடுத்துட்டாங்க. உண்மையாகவா? உன் வீட்டில் தண்ணீர் குடித்த டம்ளரை கூட கழுவி உள்ளே வைக்க மாட்ட, நீயா மண்வெட்டியால் சாலையை செப்பனிட்ட? மற்ற மாணவிகளும் வேலை செய்தாங்க, ஆனால் அந்த முரட்டு வேலையை என்னால் தாக்கு பிடிக்க முடியல. பெருமையாக இதில் சேர்ந்துட்டா போதுமா? சமூக சேவை செய்கிற மனப்பான்மையும் வேண்டும். சாப்பிட்ட கைகளை தொட்டியில் கழுவிக்கொண்டு மெல்ல அருகில் வந்து உட்கார்ந்தாள் சிவகாமி. அவளை கண்டதும் பேண்ட் சட்டை பாப் தலைக்காரி கண்களை லேசாக சிமிட்டினாள். மற்ற பெண்களின் முகத்திலே ஒரு கேலி புன்னகை. வகுப்பிலேயே சிவகாமி ஒரு தனி பிறவியாக கருதப்பட்டவள். சேலத்து பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருந்து வந்தவள். பட்டணத்தில் தன் மாமன் வீட்டில் தங்கி படித்து கொண்டிருந்தாள். மஞ்சள் பூசி குளித்துவிட்டு குங்கும பொட்டு வைத்துக்கொண்டு வாயில் சேலை அணிந்து கல்லூரிக்கு வரும் ஒரு காட்டாம்பூச்சி அவள். நளினியின் காதில் சுமத்தி கிசுகிசுத்தாள். நேற்று பஸ்ஸில் என்னோடு இந்த சிவகாமி வாய் ஓயாது முணுமுணுத்து கொண்டிருந்தாள். பாடங்களை கவனம் பண்ணிக்கிட்டு வந்தாளா? அதான் இல்லை, கொஞ்சம் உற்று கேட்டேன், மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்தது அப்படின்னு தனக்குள்ளே பாடிக்கிட்டு வந்தாள். முகத்தில் ஒரே பக்தி பரவசம். இவள் நம்ம கல்லூரியில் நம்மோடு படிப்பதை விட்டு ஏதாவது ஆசிரமத்தில் பஜனை பண்ணி கொண்டிருந்தால் நலமாக இருக்கும். குபீர் என்று நளினி சிரித்தாள். அவளை தொடர்ந்து எல்லா இலசுகளும் சிரிப்பில் குலுங்கின. எனக்கு சொல்லக்கூடாதா? நீங்கள் மட்டும் சிரிக்கிறீங்களே, ஆதங்கப்பட்டாள் சிவகாமி. ஒன்றுமில்லை, எல்லாம் இந்த என்எஸ்எஸ் அமைப்பை பற்றி தான் பேசி சிரிக்கிறோம் என்று கதை விட்டாள் ஊர்மிளா.
சமூக சேவை செய்யும் போது உண்மை உணர்வோடு செய்யணும். பேருக்கும் புகழுக்கும் செய்ய நினைப்பது தவறு என்று கூறிவிட்டு எழுந்து விட்டாள் சிவகாமி. அவளுக்கு வெட்டியாக மற்ற மாணவிகளைப் போல பொழுதை கழிக்க பிடிக்காது. பகல் நேரம் பாடங்களை ஒரு தரம் படித்து கவனம் செய்து கொள்ள உள்ளே போய்விட்டாள். ரேவதி தனது உணவு பொட்டலத்தை மெல்ல அவிழ்த்து அண்ணி கட்டி கொடுத்த பரோட்டாவை பீத்து மசாலா உருளைக்கிழங்குடன் உருட்டி வாயில் திணித்தாள். 15 நாளும் நீங்க எல்லோரும் ரொம்ப சிரமப்பட்டு விட்டீங்கன்னு தானே சொல்ற? மறுபடியும் தோளை இழுத்தாள் மோகனா. ஆமாம் என்று தலையை ஆட்டினாள் ரேவதி. ஆனால் மனதிற்குள் குமிழியிட்ட அந்த மகிழ்ச்சியை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. விழுச்சூர் கிராமத்து பாதையை செப்பனிட்டு முடிப்பதில் முனைந்த கடைசி நாள் அது. தலையில் கூடை மண்ணுடன் அவள் பாதையின் கோடியில் நடந்து கொண்டிருந்த போது மேலே இடித்து விடும் போல பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள்காரனை பற்றி அவள் அவர்களுக்கு சொல்ல விரும்பவில்லை. கண்மண் தெரியாம இப்படியா வண்டியை ஓட்டுவீங்க என்று சீறினாள் ரேவதி. கண் தெரியுது, உங்க கூடையில் இருக்கும் மண்ணும் தெரியுது. ஏதோ சினிமா படம் எடுக்கிறாங்க போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு வேகமாக வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்தேன். இது கல்லூரி மாணவிகள் சேவை பணி என்பது பிறகுதான் புரிஞ்சது. திரைப்பட நடிகை ஷாலினியை போல நீங்கள் அழகாக தான் இருக்கீங்க. வாயை மூடுங்க, வழியை பார்த்துட்டு போங்க. போலியான கோபத்துடன் அதட்டினாள் ரேவதி. முகத்தில் கிடந்த கருப்பு கண்ணாடியை உயர்த்திவிட்டு கண்களால் சிரித்த அந்த தொங்கு மீசை இளைஞன் மேலே பேசும் முன் தலைவி நிர்மலா கையை தட்டினாள். ரேவதி, அங்கே யாரோட பேச்சு? சீக்கிரம் வா, உரத்த குரலில் அழைத்தாள். உங்க பின்னாடி இப்படி ஒரு கண்காணிப்பா? ரேவதி அழகான பேர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாய் பாய் என்றபடி அவன் வண்டியை வேகமாக செலுத்தி கொண்டு மறைந்து விட்டான். அன்று முழுவதும் அவளுக்கு அவன் நினைப்புதான். ஆமாம், யார் அவன்? ரேவதி அன்று மாலை அப்பாவின் காரில் அண்ணா சாலைக்கு புறப்பட்டிருந்தாள். அண்ணி கலா அவள் கிளம்பும் முன்பே கேட்டாள். தனியாவா கடைத்தெருக்கு போற? அப்படி முக்கியமாக ஏதாச்சும் வாங்கணுமா? ரேவதி கோபத்துடன் பற்களை கடித்தாள். வீட்டில் அவளை அடக்கி ஆள வேண்டியவள் தாய். அவள் ஒரு வார்த்தை கேட்கவில்லை. கொஞ்சம் காரை அனுப்ப முடியுமா என்று தொலைபேசியில் அப்பாவை கேட்டபோது அவரும் கேட்கவில்லை. அலுவலகம் மூடுவதற்குள் திருப்பி அனுப்பிடுமா? ஒரு கூட்டத்திற்கு போக வேண்டியிருக்கு, குறைவாகத்தான் சொன்னார். 2 ஆண்டுக்கு முன் மருமகளாக வீட்டுக்குள் வந்த கலாவுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? கோபத்தை அடக்கி கொண்டு விர் என்று வெளிப்பட்டு காரில் ஏறிக்கொண்டாள் ரேவதி. வீட்டவர் உபயோகத்திற்கு ஒரு ஃபியட் கார் நின்று கொண்டிருந்தது. ஆனால் ரேவதிக்கு அப்பாவின் பென்ஸ் காரில் ஊரை சுற்றுவது ஒரு இனிமையான பொழுதுபோக்கு. முகம் தெரிய மின்னும் அந்த வெள்ளை பென்ஸ் காரையும் பின் இருக்கையில் சொகுசாக சாய்ந்து கிடக்கும் அவளையும் ஒரு கணம் பார்த்துவிட்டு தெருவில் போவோர் வருவோர் திகைத்து நிற்க வேண்டும் என்றதொரு திமிர் பிடித்த ஆசை அவளுக்கு. அந்த தொங்கு மீசை வாலிபனை கண்ட நாளில் இருந்து அவள் மனதில் ஒரு பரபரப்பு உருவாகிவிட்டிருந்தது. எங்கேயாவது அவள் கண்களில் அவன் தென்பட மாட்டானா என்ற ஆசை. இத்தனை பெரிய பட்டணத்தில் விழிச்சூர் மண்பாதை அருகே பார்த்த அவனை அத்தனை சுலபமாக மீண்டும் சந்திக்க முடியுமா என்று உள்ளம் முரண்டு பிடித்தது. தோள்பையை மாட்டிக்கொண்டு காரில் இருந்து இறங்கினாள் ரேவதி. அம்மா அவளது செலவுக்கு மாதந்தோறும் கொடுக்கும் பணம் பர்ஸை உப்பிக் கொண்டிருந்தது. என்ன வாங்கலாம், எப்படி அந்த பணத்தை செலவழிக்கலாம்? அவள் கடையாக ஏறி அலுத்து போய் முடிவில் ஒரு புத்தக கடைக்குள் நுழைந்தாள். ஒரு கட்டு ஆங்கில பத்திரிகைகளை வாங்கி கொண்டு திரும்பினாள். கடை தெருவுக்கு போனால் அவள் எதையாவது வாங்காமல் திரும்ப மாட்டாள். சோப்பு, பவுடர் இத்தியாதிகளுடன் சில ஆங்கில கேசட்களையும் வீடு திரும்புவது வழக்கம். அண்ணி கலாதான் அவளது அறையை ஒழுங்குபடுத்துவாள். என்னத்துக்கு இந்த பவுடர் டப்பி? போன மாதம் சிங்கப்பூரில் இருந்து வந்த உன் சிநேகிதியிடம் 4 டின் பவுடரை விலை கொடுத்து வாங்கினியே என்று அண்ணி கேட்டுவிட்டால் அவளுக்கு கோபம் தலைக்கேறிவிடும். எனக்கென்னவோ சாமான்களை வாங்கி குவிப்பதில் ஒரு தனி ஆசை, அதனால் வாங்குறேன்னு நினச்சிக்கோங்களேன். தாடை இறுக பதில் அளித்து விடுவாள் ரேவதி. உன் கல்லூரியில் உன்னோடு படிக்கும் மற்ற பெண்கள் எல்லாம் எப்படியா செய்கிறாங்க? அண்ணி கேட்பாள். வசதி உள்ளவங்க வாங்குறாங்க, இல்லாதவங்க ஏங்குறாங்க என்று ரேவதி சூடாக பதிலளிப்பாள். நானும் கல்லூரியில் படித்தவள்தான். ஓரளவு வசதியான குடும்பத்திலிருந்து தான் வரேன். உன்னை போலவா இப்படி அலட்டிக்கிறேன்? ரேவதி, நான் சொல்வதை கேள். இந்த அனாவசிய ஆடம்பர செலவுகளை நீ கைவிட கற்றுக்கோ என்று அண்ணி கோபப்படுவாள். ரேவதி முகம் சிவந்து நெஞ்சு பதைபதைக்க அண்ணி கலாவை முறைத்து பார்ப்பாள்.
அம்மாவிடமும் அப்பாவிடமும் அவள் இதை பற்றி முறையிட்டு கொள்ள முடியும். ஆனால் அண்ணன் மகா பொல்லாதவர். தன் மனைவி மீது அவள் குற்றம் சுமத்தினால் சும்மா விடமாட்டார் என்பது அவள் வாயை அடைத்து விட்டிருந்தது. ஒரு நாள் பூஜை அறையில் இருந்து வெளிப்பட்ட அண்ணி வேகமாக மாடிக்கு வந்தாள். ரேவதி, உனக்கு நேரம் காலம் எதுவும் கிடையாதா? காலை வேளை நான் பூஜை அறையில் தோத்திரம் பாடிக்கொண்டிருக்கும் போது ஆங்கில காதல் பாட்டுகளை டேப் ரெக்கார்டில் இப்படியே அலறவிட வேண்டும் என்று அதட்டினாள். என் இஷ்டம், நான் எதை வேண்டுமானாலும் டேப் ரெக்கார்டில் போட்டு கேட்பேன். நீங்க யார் என்ன அதட்ட என்று அவள் பதிலுக்கு கேட்க வாயை திறக்கும் முன் அண்ணன் லுங்கி பனியனில் அரை வாயிற்படி அருகே வந்து நின்றார். நானும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். ஆமாம், கலா சொன்னதில் என்ன தப்பு? எப்போ பார்த்தாலும் ஏன் இப்படி பாப் சங்கீதத்தை கேட்டு காதை அறுக்கிற? அது பாட்டா? ஒரே காட்டு கூச்சல். அம்மா உனக்கு கர்நாடக சங்கீதம் கற்றுக் கொடுத்தது தண்டம். ஒரு நாள் பூஜை அறையில் சாமி மேலே ஒரு பாட்டு பாடிருக்கியா? அதட்டி விட்டு கனல் தெரிக்கும் விழிகளால் வெறித்தார். அன்றில் இருந்து அவள் வீட்டில் தன் ஆர்ப்பாட்டங்களை கொஞ்சம் அடக்கி கொண்டாள். பாப் சங்கீதத்தை ஓசைப்படாது டேப் ரெக்கார்டரின் ஒளிவழி பித்தான்களை காதில் மாட்டிக்கொண்டு தன் அறைக்குள் படுக்கையில் படுத்தபடி கேட்டாள். இன்று வீடு திரும்பும்போது கலா அண்ணி என்ன சொல்லப் போகிறாளோ என்று ரேவதி தனக்குள் குமுறிக்கொண்டு வேகமாக கடைப்படிகளில் இறங்கி வெளியே வந்தபோது கை மடக்கில் இருந்த பத்திரிகைகள் எல்லாம் தரையில் சிதறியதால் எதிரே வந்தவனுடன் மடார் என்று மோதிக்கொண்டாள். இடியட் என்று சொல்ல எண்ணியவளின் வார்த்தைகள் வாயில் நின்றுவிட்டன. நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. முகமெல்லாம் சூடாகி போய் கால்கள் தள்ளாடின. சாரி மேடம். ஓ, மிஸ் ரேவதி என்று கூறிவிட்டு அந்த தொங்கு மீசை வாலிபன் நாலாபுறமும் பறந்து கிடந்த அந்த பத்திரிகைகளை நிதானமாக பொறுக்கி அடுக்கி எடுத்து வந்து அவளிடம் நீட்டினான். அவனது சிரிக்கும் கண்களின் அழகிலே கட்டுண்டு கையை நீட்டியவள் மறுபடியும் பத்திரிகைகளை தவறவிட்டாள். அவன் உறக்க சிரித்து விட்டான். வரிசையான அந்த பற்களின் அழகை கண்டு அதிசயத்துடன் ஒரு கணம் மயங்கி நின்றாள் ரேவதி. முதல்ல கூட நீங்க வேணும்னு தான் கீழே போட்டீங்களா? வேடிக்கையாக கேட்டபடி பத்திரிகைகளை மீண்டும் எடுத்து அவளிடம் கொடுத்தபோது அவன் பரபரப்புடன் வாங்கி கொண்டு நன்றி என்றான். எங்கே போகணும்னு சொன்னா என் வாகனத்தில் கொண்டு விட முடியும் என்றவனிடம் பதில் பேசாது பாதையோரமாக நடந்தாள்.